இந்த ரகத்து பேர் தாய் ஆல் டைம் சொல்லக்கூடிய வெரைட்டி. அதே மாதிரி இந்த ரகம் பார்த்தீங்கன்னா தாய் chokanan சொல்லக்கூடிய வெரைட்டி. இந்த ரெண்டு ரகமும் வருடம் முழுவதும் காய்க்கக்கூடிய ரகங்கள் சார். பொதுவாக மா அப்படின்னா நம்ம தேர்ட் இயருக்கு அப்புறம் தான் எந்த ஒரு ஒட்டுக்கண்டு ஈலுக்கு அலோவ் பண்ணுவோம். இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் ஈவன் ஒரு 12 monthsக்கு அப்புறமே நீ இனிஷியல் ஈலுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். விதைன்னு சொல்றோம் இல்லையா, அதோட அளவு கம்மியாகவும் சதை பற்று கிட்டத்தட்ட 70% 75% வரைக்கும் இருக்கு. அப்போ பழமாக வைக்க முடியும், காயாக வைக்க முடியுங்கிறத தாண்டி வேல்யூ அடிஷனும் பண்ண முடியும். தாய் chokanan பொறுத்த வரைக்கும் இனிப்புத்தன்மை இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க சார். அது வந்து இனிப்புத்தன்மை TSS 23 24ங்கிறப்ப இது 26லேருந்து 28 வரைக்கும் இருக்குது. இப்போ இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 40 வருஷத்தில் ஒரு விதைச்செடியை வைத்து பண்ணுறக்கூடிய உற்பத்தியை தாண்டி 12 இயர்ஸ்லேயே அதை விடவும் அதிகமான உற்பத்தியை நம்ம இதில் அச்சீவ் பண்ண முடியும். விற்பனையை தவிர்த்து என்னென்ன விதத்தில் வந்து விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? ஒரு கன்றுகளை கொடுக்கறதோட நம்ம நர்சரியோட கடமைங்கிறது முடிஞ்சது கிடையாது. இந்த உர மேலாண்மைங்கிறத நம்மளே கையில் எடுத்திருக்கோம். விவசாயிகளுக்கு இந்த ஃபெர்டிலைசருங்கிற விஷயங்கள் அதை முடிஞ்ச அளவு ஆர்கானிக் ஃபெர்டிலைசராக நம்ம தேர்வு பண்ணி அதை விவசாயிகளுக்கு நம்ம கொடுத்துட்ருக்குறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இயர்லி பேர்ட் நர்சரியிலேருந்து நிறைய புது ரகங்களை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தீங்க. அதில் பார்த்தீங்கன்னா கொய்யாவாக இருக்கட்டும், சாத்துக்குடி, அதுக்கப்புறம் லெமன் சொல்லிட்டு எல்லா ரகத்துலையும் வந்து புது புது ரகங்களை வந்து விவசாயிகள் மத்தியில் அறிமுகப்படுத்தியிருந்தீங்க. அந்த ரகங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பும் கமர்ஷியலாக வந்து நல்ல ரேட்டும் கிடைக்கிறதாகவும் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக வந்து இன்றைக்கி மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறோம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம நர்சரியில் இருக்க மாரகங்களை பற்றி முழுமையாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்களுக்காக உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தோட இந்த வீடியோ ஆரம்பிங்களா? விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இப்போ இந்த ஏர்லி பேர்ட் பிளான் நர்சரிங்கிறது நம்ம திருச்சி பக்கத்தில் விராலிமலை அப்படிங்கிற ஊர் பக்கத்தில் அமைச்சிருக்கோம். இப்போ நம்ம நர்சரியோட முக்கியமான நோக்கங்கிறது மாற்று விவசாயத்தை விவசாய மட்டியில் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். அந்த மாற்று விவசாயத்தை இன்றைக்கி பல விவசாயங்கிறது பரவலாக அதிகம் லாபம் தரக்கூடிய ஒரு விவசாயம் இருக்கிறதுனால அந்த பல விவசாயத்தில் புதிய ரகங்கள் இன்னும் அதிகம் லாபம் தரக்கூடிய ரகங்களாக நம்ம தேர்வு செய்து அதை விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்கோம் சார். ஓகே சார். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பழ சாகுபடி அப்படி நம்ம எடுத்துக்கிட்டால் மாவை தவிர்க்கவே முடியாது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி வந்து தமிழ்நாட்டில் பண்ணிகிட்ருக்காங்க. சிந்துரா, நீலம், மல்கோவா, இமாம்பசன் சொல்லிட்டு நிறைய வெரைட்டி நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துட்ருக்கோம். ஸோ தமிழ்நாட்டு லெவல்லையும் நிறைய நர்சரிகளும் வந்து அதை உருவாக்கி உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் என்ன ஸ்பெஷலாக பண்ணிட்டுருக்கீங்க சார்? நம்ம புதுசாக 2 ரகங்கள் கொடுத்துட்ருக்கோம் சார். இந்த ரகத்து பேர் தாய் ஆல் டைம் சொல்லக்கூடிய வெரைட்டி. அதே மாதிரி இந்த ரகம் பார்த்தீங்கன்னா தாய் chokanan சொல்லக்கூடிய வெரைட்டி. ரெண்டுமே தாய்லாந்து வெரைட்டி தான். இந்த 2 ரகமும் வருடம் முழுவதும் காய்க்கக்கூடிய ரகங்கள் சார். ரெகுலர் பியருங்கிறத தாண்டி ஒரு வருடத்திலே குறைஞ்சபட்சம் நம்மளால 2 உற்பத்தி எடுக்க முடியும், 2 ஈல்டு எடுத்துட முடியும். ஸோ அந்த வகையில் இந்த 2 ரகங்களை இப்போ அதிக அளவில் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இதில் இனிப்புத்தன்மையும் நல்ல லெவலில் இருக்குது. அதே மாதிரி செல்ஃப் லைஃப் பழத்தை வைத்து விற்கக்கூடிய தன்மை அதுவும் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பழமாகவும் விற்க முடியும், காயாகவும் விற்க முடியும். 2 சீசன் சொல்லியிருந்தீங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா சம்மரில் வந்து மா வந்து அதிக அளவில் உற்பத்தி ஆகும், நம்ம தெரியும். இன்னொரு சீசன் எது சார் இதுக்கு? அது இந்த ரகங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளால் அதை முடிவு பண்ண முடியும் சார். நீங்கள் கவாத்து பண்ணக்கூடிய முறையை வைத்து எந்த காலகட்டத்தில் நீங்கள் கவாத்து பண்ணுறீங்கள முறையை வைத்து இதனுடைய உற்பத்திக்கான டயத்தை நம்ம மாற்ற முடியும். அதாவது நமக்கு எப்போ பழம் வேணுமோ நம்ம முடிவு பண்ணி. கண்டிப்பாக இப்போ ஒரு டிமாண்ட் உங்களுக்கு இருக்க டைம் நமக்கு தெரியும் இல்லையா, எந்த டயத்தில் மற்ற ரகங்கள் உற்பத்தி இல்லாத டைம் இருக்கோ அந்த டயத்தை நீங்கள் முடிவு பண்ணி இதை கவாத்து முறையை மாற்றி அமைப்பதன் மூலம் அந்த டயத்தில் நீங்கள் உற்பத்தி செய்ய முடியும். நல்ல ஈல்டு எடுக்கலாம். கண்டிப்பாங்க சார். அந்த ஒரு மெயின் கான்செப்டில் தான் நம்ம இந்த 2 ரகத்தை கொடுத்துருவோம். சரிங்க. இப்போ இந்த ரகத்தை வந்து நீங்கள் நிறைய பேர் விவசாயிகளுக்கு கொடுத்துருப்பீங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சு சார் உற்பத்தியும் சரி, விவசாயிகள் மத்தியில் எப்படி வரவேற்பு இருந்திருக்கு? அதாவது பராமரிப்பு அப்படின்னு பார்க்கும்போது சார் நம்ம ஆல்ரெடி தமிழ்நாடு இருக்கிற ரகத்தை விட இதுக்கு பராமரிப்பு கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா உற்பத்தி அதிகம் இருக்கு, வருஷம் ஃபுல்லாக காய்க்குதுங்கிறப்ப நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல், சத்து மேலாண்மை இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் அதிகம் மெனக்கிற வேண்டியிருக்கும். ஆனால் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த பழங்களை பொறுத்த வரைக்கும் சதை பற்று அதிகமாக இருக்குது. அதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அதாவது அந்த விதைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதோட அளவு கம்மியாகவும் சதை பற்று கிட்டத்தட்ட 70% 75% வரைக்கும் இருக்குது. அப்போ பழமாக வைக்க முடியும், காயாக வைக்க முடியுங்கிறத தாண்டி வேல்யூ அடிஷனும் பண்ண முடியும். ஓகே. இப்போ இது ஊருக்காக ஏற்றுதுங்களா இல்லை கமர்ஷியலாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமா சார்? முக்கியமாக பழத்துக்கான ரகம் தான். ஆனால் ஒரு அன்சீசன் இருக்குது. ஒரு வின்டர் சீசனில் பொதுவாக பார்த்தீங்கன்னா பழமாக கொடுக்கல ரிஸ்க் அதிகம் இருக்குங்க சார். ஏன்னா ஒரு ரெய்னி சீசனில் நோய் தாக்குதல் அதிகம் இருக்கும், பழங்களோட இனிப்புத்தன்மை குறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம காய்களாகவும் இதை விற்றுக்க முடியும். ஓகே. ரெண்டுத்துக்கும் நல்ல வேல்யூ இருக்கு. கண்டிப்பாங்க சார். சார் இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம சொன்ன மாதிரி வருடம் குறைஞ்சபட்சம் நம்ம 2 ஈல்டு எடுக்க முடியும். இன்னும் முறையாக பராமரிச்சோம் அப்படின்னா 3 ஈல்டு கூட நம்ம எடுக்க முடியும். அது நம்மளுடைய பராமரிப்பு பொறுத்தது. சரிங்க. இந்த ரகத்தில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா பொதுவாக மா அப்படின்னா நம்ம தேர்ட் இயருக்கு அப்புறம் தான் எந்த ஒரு ஒட்டுக்கண்டு ஈல்டுக்கு அலோவ் பண்ணுவோம். இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் ஈவன் ஒரு 12 monthsக்கு அப்புறமே நீ இனிஷியல் ஈல்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே. இப்போ உங்ககிட்ட இருக்க எல்லா வெரைட்டியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவரில் இருக்கும்போதே பூவும் காயுமாவே இருக்கு. ஸோ அதனால நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாதுன்றது ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க. ஆமாங்க சார். ஸோ இதை எப்போ அலோவ் பண்ணலாங்க? இந்த ரகம் பொறுத்த வரைக்கும் 12 monthsக்கு அப்புறம்
ஒரு வருடத்துக்கு அப்புறம் கமர்ஷியலி ஸ்டார்ட் பண்ணிடலாம். இனிஷியலாக ஒரு மரத்துக்கு ஒரு 4 கிலோ 5 கிலோ அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். தென் அதுலேருந்து கிராஜுவலாக செகண்ட் இயர் தேர்ட் இயரில் ஒரு செடியிலேருந்து ஒரு வருஷத்தில் 2 சீசன் சேர்த்து நம்மளால குறைஞ்சபட்சம் ஒரு 60-70 கிலோ வரைக்கும் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். இது அடர் நடவு பண்ணலாங்களா? கண்டிப்பாக பண்ண முடியும். ஏன்னா இது எல்லாமே டுவார்ஃப் வெரைட்டிஸ். அதாவது இந்த இந்தியன் ரகங்கள் சொன்னோம், அதெல்லாம் செமி டுவார்ஃப்னு சொல்லுவோம். இது முழுமையான குட்டை ரகங்கள்ங்கிறப்ப ஈவன் அடர் நடவு கூட பண்ண முடியும். அடர் தீவிர நடவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அல்ட்ரா ஹிடென்சிட்டிக்கு இது உகந்த ரகங்கள் 2 ரகமும் கிட்டத்தட்ட நீங்கள் 8 கட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ரகங்கள்லாம் வந்து விவசாயிகள் மத்தியில் ஒரு கேள்வி இருக்கு, தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. ஸோ என்னென்னா சீக்கிரமாக ஈல்டு வரும், சீக்கிரமாகவே அதை வந்து முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி. இதனுடைய லைஃப் எவ்வளோ வருஷம் இருக்கும்? ஏன்னா ஆரம்பத்திலே நீ 2 வருஷத்தில் வைக்கணும்னு சொன்னாலும், ஏன்னா ஒரு கமர்ஷியலாக நம்ம பார்க்கும்போது ஒரு 40 வருஷம் 30 வருஷம் அது மாதிரி விவசாயிகள் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது உண்மையை சொல்லணும்னா எத்தனை வருஷம் வந்து லைஃப்? கண்டிப்பாக நீங்கள் கேட்ட ரொம்ப வேலிட் கொஸ்டின். ஆக்சுவலாக பல வருஷம் எடுத்துட்டோம்னா இப்போ நெடுங்காலமாக என்ன பண்ணோம் அப்படின்னா விதை செடிகளில் நம்ம அதிகமாக உற்பத்தி பண்ணிக்கிருந்தோம். அப்புறம் தான் அந்த டெக்னாலஜிஸ் வந்துச்சு. அதில் முக்கியமான ஒரு டெக்னாலஜி தான் ஒட்டுக்கன்றுகள், கிராஃப்டட் மெத்தட்னு சொல்கிறோம். நம்ம வச்சிருக்க எல்லாமே ஒட்டுக்கன்றுகள் தான். இதில் ஒட்டுக்கன்றுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈவன் நீங்கள் தமிழ்நாடு நம்ம அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கேட்டால் கூட சொல்லிடுவாங்க, எந்த ஒரு ஒட்டுக்கன்றுமே கமர்ஷியல் ஈல்டு அப்படிங்கிறது ஒரு 12 to 15 இயர்ஸ் தான் சார். இந்த 10லேருந்து 12 வருஷத்துலேயே நம்ம அடநடவு பண்ணுறது மூலம் அதிக உற்பத்தி பண்ணிட முடியும், அதிக லாபத்தையும் பெற்ற முடியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குன்னா எவரி 5-10 இயர்ஸ்க்கு அப்புறம் புது ரகங்கள் வந்துகிட்டு இருக்கு. இப்போ விவசாயிகளும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ இது ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ஈல்டு முடிஞ்சதுக்கப்புறம் அன்னைக்கு சுச்சுவேஷனில் எது புது ரகமாக இருக்கோ அந்த ரகத்துக்கு நம்ம மாறிக்க முடியும். அதனால நம்முடைய லாப அளவுங்கிறது அதிகமாகுது. அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் ஒரு புது ரகங்களை விவசாயம் பண்ண முடியும். இப்போ இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 40 வருஷத்தில் ஒரு விதைச்செடியை வைத்து பண்ணுறக்கூடிய உற்பத்தியை தாண்டி 12 இயர்ஸ்லேயே அதை விடவும் அதிகமான உற்பத்தியை நம்ம இதில் அச்சீவ் பண்ண முடியுங்க சார். இப்போ நம்ம மதுரை மாவட்டத்துலேருந்து கூட நமக்கு 2 விவசாயிகள் வந்திருக்காங்க. இப்போ இவங்க மற்ற விவசாயங்கள் பண்ணிவிட்டு இப்போ பல விவசாயம் பண்ணலாம், அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மாவு விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிறக்காண்டி அதில் என்னென்ன ரகங்கள் இருக்குது அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறக்காண்டி வந்திருக்காங்க சார். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கண்ணே. என் பேர் இளையராஜா. உங்கள் பேருண்ணே? ஓகே, எங்கேருந்து வந்திருக்கீங்கண்ணா நீங்கள்? நாங்கள் மதுரை மாவட்டத்துலேருந்து வந்திருக்கோம். ஓகே ஓகே, விவசாயம் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ என்ன நோக்கத்துக்காக இந்த நர்சரிக்கு வந்திருக்கீங்கண்ணா? நாங்கள் பயிர் வகைகள்லாம் நிறையா பண்ணோம். சரி, அதிக லாபம் வந்து பொதுவாக கிடைக்கல. சரிங்க. சரி, அந்த வகையில் சரி பல வகைகளில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தோம். இங்கே நர்சரி இருக்குது, இங்கே பழமரங்கள் கன்றுகள்லாம் விற்பனை பண்ணுறாங்கன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? நான் யூடியூப்பில் பார்க்குறோம். யூடியூப்பில் பார்த்து சாருக்கு கால் பண்ணோம். சரி, சார் வந்து பார்க்க சொன்னாங்க. சரிங்க, அதுக்காக இங்கே வந்தோம். ஓகே, எத்தனை ஏக்கரில் நடலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கீங்க? நாங்கள் இப்போ ஒரு 1.5 ஏக்கர் பக்கம் நடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்க. எப்படி வருதுன்னு பார்த்துட்டு 3 வகை ரகம் காமிச்சிருக்காங்க. அந்த மண்ணுக்கு எந்த இது எடுக்கும் அப்படிங்கிறத கேட்குறதுக்காக வந்திருக்கோம். சரிங்க, இப்போ நேரடியாக வந்துட்டீங்க. ஆமாம். ஸோ இப்போ இங்கே நர்சரியில் நிறைய கன்றுகளை பார்க்குறீங்க. ஸோ எந்த விதத்தில் உங்களுக்கு உதவி பண்ணாங்க? நல்லா சுற்றி காமிச்சாங்க. எல்லா ரகமும் கூப்பிட்டு வந்து நல்லா காமிக்கிறாங்க. அதனால தெரிஞ்சுக்கிறோம் எந்த மண்ணுக்கு என்ன கடை வைக்கலாம் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லி தர்றாங்க. சரிங்க, ரொம்ப நன்றிண்ணா. சரி, ஓகே சார். இப்போ இந்த ஆல் டைம் ரகத்தை பொறுத்த வரைக்கும் தாய் ஆல் டைம்ங்கிற ஒரு ரகம் பார்த்தோம். அந்த வகையில் அடுத்த ஆல் டைம் வெரைட்டிங்கிறது தாய் chokanan அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது ரகம். சரிங்க, இதுவும் வருடம் முழுவதும் காக்கக்கூடிய ரகம் தான். இது அதோட பார்த்தீங்கன்னா இது ஹைட் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்க்குறோம். எதனால சார் இது ஹைட்டாக இருக்குது, அது கம்மியாக இருக்குது? இந்த ரகங்களை பொறுத்த வரைக்கும் புது ரகங்களை இருக்கிறதுனாலையும் நம்மளை பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் கொஞ்சம் இருக்குதுங்கிறதுனாலையும் நம்ம கொஞ்சம் பெரிய கன்றுலாம் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கோம் சார் இந்த கன்றுகளை. மற்றபடி இதுவும் கவாத்து முறைக்கு உகந்த ரகம் தான். இதுவும் டுவார்ஃப் வெரைட்டிஸ் தான். சரி, இப்போ தாய் ஆல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ லாஸ்ட் நம்ம ஒரு 2 இயர்ஸாக கொடுத்துட்ருக்கோம். இந்தியாவில் ரிலீஸ் ஆகி ஒரு 2.5 இயர்ஸ் ஆகுதுங்க சார். ஓகே, இந்த ரகம் புது ரகம் சார். ஒரு 1 இயர் தான் ஆகுது இந்த ரகம் ரிலீஸ் ஆகி. பட் இந்த ரகத்தை கம்பேர் பண்ணும்போது, அதாவது ஆல் டைமோ தாய் ஆல் டைமை கம்பேர் பண்ணும்போது தாய் chokanan பொறுத்த வரைக்கும் இனிப்பு தன்மை இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க சார். ஓகே, அது வந்து இனிப்பு தன்மை TSS 23 24ங்கிறப்ப இது 26லேருந்து 28 வரைக்கும் இருக்குது. இன்னொரு ஓடு, அதாவது நம்ம சதைப்பற்று இருக்கு இல்லையா, அந்த விதைங்கிறோட அளவுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தாய் ஆல் டைமோடவும் தாய் chokananல சதைப்பற்று அதிகம். இந்த காரணங்கள்னால இந்த ஒரு கமர்ஷியல் வெரைட்டி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஓகே, இப்போ நிறைய விவசாயிகளுக்கு வந்து கமர்ஷியலாக கொடுத்துருப்பீங்க, நிறைய கன்றுகள் உட்பட நிறைய கன்றுகளை கொடுத்துருப்பீங்க. ஸோ அவங்க மத்தியில் வந்து ஃபீட்பேக் எப்படி வந்துட்டு இருக்கு சார்? சார், நம்ம ஒரு வெரைட்டியை கமர்ஷியலி சக்ஸஸ்ஃபுல் வெரைட்டி முடிவு பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் கன்ஃபார்மாக அது கன்சூமர் மத்தியிலையும் சரி விவசாயிகள் மத்தியிலையும் நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடிய ரகங்களாக இருக்குது, அதிக லாபம் தரக்கூடிய ரகங்களாக இருக்குது. தொடர்ந்து வெற்றிகரமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தான் தொடர்ந்து அவங்க அடுத்த ரகங்களை பயிர் பண்ண ஆரம்பிச்சு. ஒரு டைம் நீங்கள் ஒரு விவசாயிகளுக்கு கன்றுகள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களை எந்தளவுக்கு ஃபாலோ பண்ணுவீங்க சார்? ஏன்னா ஒருத்தர் கன்று கொடுத்தோமோ அவருக்கும் நமக்குமான தொடர்பு முடிஞ்சு போச்சு அப்படின்னு விட்டுறாமல், ஸோ நீங்களும் விவசாயிகளுக்கும் எந்தளவுக்கு தொடர்புலேயே இருப்பீங்க சார்? கண்டிப்பாங்க சார், நீங்கள் சொன்னது ரொம்ப வேலிட்டான விஷயம். ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட் பிளான்ட்ஸை பொறுத்த
வரைக்கும் ஒரு பிளான்ட் நர்சரிக்கும் விவசாயிகளுக்கும் அந்த கன்றுகளை விற்கிற வரைக்குமான இருக்கிற ரிலேஷன் ஒரு மாதிரி இருக்கும். கண்டிப்பா. ஒன்ஸ் அந்த பிளான்ட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ரிலேஷன்ங்கிறது குறைஞ்சிட்டு வரும். நம்மளும் அதை புரிஞ்சுக்கிறோம். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்றுல கொடுத்துட்டோம், அவங்க பிளான்டேஷன் பண்ணிட்டாங்களோட நம்மளுடைய உறவுகளை முடிச்சுக்கிறதுல தொடர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் சார். டெக்னிக்கல் சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கமர்ஷியலி சக்ஸஸ் சொல்லும் போது ஒரு செடியை கொடுக்குறவங்க முடிஞ்சிடாது. அதை ஃபைனலி அவங்க உற்பத்தி பண்ணி மார்க்கெட்டில் கொண்டு கொடுத்து லாபம் அடைஞ்சாதான் கமர்ஷியல் அது இல்லையா? அப்படி ஒரு விவசாயி பண்ணால் மட்டும் தான் அந்த விவசாயம் பார்த்து இன்னும் ஒரு 10 விவசாய பெருமக்கள் உள்ள வருவாங்க. ஸோ அதில் நம்ம ரொம்ப தெளிவான விஷயமா புரிஞ்சுக்கிறோம். அதனால நம்ம தனி மனிதன்கிறத தாண்டி இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு கம்பெனி மாதிரி தான் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் சார். கிட்டத்தட்ட நம்மளோட பிஎஸ் அக்ரி படிச்ச பசங்க ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து டெக்னிக் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தொடர்ந்து நம்ம விவசாயிகள்கிட்ட தொடர்ந்து டச்சில் இருந்துகிட்டு இருக்கோம். நம்ம ஏன் அப்படின்னா ஒரு கமர்ஷியல் ஒரு வேட்டி வந்துருச்சுங்கிறதுனாலேயே நம்ம வந்து கமர்ஷியலாக கொண்டு போய் சேர்க்க முடியாது. நம்ம மண்ணில் நம்மளுடைய தற்போப்பில் வளர்க்கும் போது நமக்கும் சில புது புது நோய்கள் வரலாம், இப்போ சில புது விதமான பூச்சி தாக்குதல் வரலாம். ஸோ அதை தொடர்ந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். அதுக்கு என்ன மாதிரியான அவங்கள மெடிசன்ஸ் அவங்க அப்ளை பண்ணணும், என்ன மாதிரியான சத்து மேலாண்மை ஃபாலோ பண்ணணும். கன்று விற்பனையை தவிர்த்து என்னென்ன விதத்தில் வந்து விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? கண்டிப்பாங்க சார். ஒரு கன்றுகளை கொடுக்குறதோட நம்ம நர்சரியோடைய கடமைங்கிறது முடிஞ்சது கிடையாது. ஏன்னா கன்றுகளை பிளான்டேஷன் பண்ணதுக்கப்புறம் முக்கியமாக உர மேலாண்மை, சத்து மேலாண்மைங்கிற முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக. ஏன்னா நிறைய பேர் வாங்கிட்டு வச்சுட்டு சரியாக வளரலன்னு நம்ம மேலே குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா ஒரு பிளான்ட் வந்து நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் தாங்கி வளரணும்னா முதல்ல அந்த கண்டு வந்து ஆரோக்கிய கன்றுகளாக வளரணும். இப்போ நம்ம நர்ஸில் இருக்க வரைக்கும் நம்ம ப்ராப்பரான சத்து மேலாண்மையில் வளர்க்குறோம், அதனால ஹெல்த்தியாக வச்சுருக்கோம். பட் ஒன்ஸ் அது ஃபார்மர் கையில் போனதுக்கப்புறமும் தொடர்ந்து அவங்கள அதை ஃபெர்டிகேஷன் செல்லுன்னு சொல்கிறது ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு விதமான சத்துக்கள் இருக்குது. என்பிகேன்னு சொல்கிறோம், கால்சியம் சொல்கிறோம், போரான் சொல்கிறோம், மெக்னீசியம் சொல்கிறோம். இந்த மாதிரியான சத்துக்கள் இருக்கு இல்லையா? மேக்ரோ மைக்ரோ செகண்டரி நியூட்ரிஷன் சொல்கிறோம் இல்லையா? இதை ஒவ்வொரு காலகட்டமும் மாறுபடும். அதுக்கு ஏற்ற வகையில் நம்ம ப்ராப்பரான ஒரு சத்து மேலாண்மைக்கான ஒரு அட்டவணையை உருவாக்கி அதை ஒவ்வொரு பழச்செடிகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த விவசாயிக்கு கொடுத்துறோம். இதை தாண்டி இந்த சத்துக்களையும் நம்மளே குவாலிட்டியான விஷயங்களை எடுத்து நம்மளே இப்போ விவசாயிகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் சார். இந்த உர மேலாண்மைங்கிறத நம்மளே கையில் எடுத்திருக்கோம். விவசாயிகளுக்கு இந்த ஃபெர்டிலைசருங்கிற விஷயங்கள் அது முடிஞ்ச அளவு ஆர்கானிக் ஃபெர்டிலைசராக நம்ம தேர்வு பண்ணி அதை விவசாயிகளுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஓகே சார். இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மாரகத்தை பற்றி முழுமையாக சொல்லியிருந்தீங்க. நன்றி. நன்றி சார். தேங்க்யூ.